ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தி வீக்கஸ்ட் டேமர் அப்படின்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 8 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸ கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பஸ் தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் காலையில எழுந்து அவங்களோட ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஐவி என்ன பண்றானா, அங்க ஒரு சில ட்ராஷ் இருக்கு. இத பார்த்தாலே இவளுக்கு செம்ம குஷி. உடனே போயிட்டு இங்க எக்ஸ்பைரியான போர்ஷன்ஸ் இருக்கு, சொராக்கு நம்ம எடுத்து வைக்கலாம் சொல்லிட்டு அவ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது 2 ஸ்லைம்ஸ் அங்க பக்கத்துல இருக்கு. என்னடா இதுங்க பார்க்க புதுசா இருக்கே, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னும் போதுதான் மிஸ் மீலா அங்க வராங்க. அதுங்க ரெண்டும் என்னோட ஸ்லைம்ஸ் தான். நான் ஒரு டேமர் அப்படின்றதுனால இந்த மாதிரியான ரேர் அனிமல்ஸ் என்னால டேம் பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த பர்டிகுலர் ரீசன்னாலே நான் கொஞ்சம் பாப்புலராவே இருக்கேன், எனக்கு நிறைய பெரிய இடத்துல எல்லாம் லிங்க் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் ஐவி கேக்குறா, உங்களுக்கு டிஸ்இன்டெகிரேட்டிங் ஸ்லைமை பத்தி தெரியுமா அப்படின்னும் போது அது ரொம்ப ரேரான ஸ்லைம் ஆச்சே, அது யாரும் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. சப்போஸ் அது கிடைச்சது அப்படின்னா அத நிறைய காசு கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே இவளுக்கு ஒரு மாதிரி சில்லிங்கான ஒரு வைபாவே இருக்கு. என்னடா இது படபடன்னு இருக்கே, ஏதாச்சும் பக்கத்துல டேஞ்சர் இருக்கான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பிளேசிங் ஸ்குவாட் கில்ட் மெம்பர்ஸ் அங்க வராங்க. வந்து பாக்ஸ் அண்ட் பாக்ஸஸா உடைச்சு போன வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அங்க கொண்டு வந்து குடுக்கறாங்க. ஹே மீலா, நீ தான் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், பிகாஸ் நாங்க இந்த பக்கத்துல இருக்க ஓகர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், எங்க பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சோ மிஷன் கம்ப்ளீட் ஆனதுனால நெக்ஸ்ட் எல்லாரும் ராத்திரி ஆனதும் ஒரு பெரிய ஃபீஸ்டே சாப்பிடுறாங்க. நம்மளோட ஐவி ஒவ்வொன்னத்தையும் குக் பண்ணி இவங்களுக்கு சர்வ் பண்றா. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, டேஸ்டா இருக்கு. அந்த சமயத்துலதான் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவ பாத்திரங்களை கிளீன் பண்றதுக்காக போகும்போது இந்த ஸ்குவாடோட லீடர் அண்ட் நூகா ஷிஃபால் இவங்க 3 பேரும் ஐவிய பார்த்து, இங்க பாருப்பா, நீ சுத்தமா சாப்பிடவே மாட்ற, அதனாலதான் இவ்வளவு ஒல்லியா இருக்க பாரு, நீ நாங்க சாப்பிடுறதுல பாதியாச்சும் சாப்பிடணும் அப்படின்னும் போது இதை கேட்ட ஐவி சொல்றா, இங்க பாருங்க, நீங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிடறதுக்கெல்லாம் எனக்கு யானை வயிறு தான் வேணும், என்னாலலாம் அவ்வளவு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மீலா அங்க வரா. இவ மட்டும் இல்லாம இவளோட அண்ணனுங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அண்ட் இவங்க ட்வின்ஸ். அப்பதான் இவங்க சொல்றாங்க, மீலா நம்மளோட ஸ்குவாட்ல இல்ல, அவ கிரீன் கேல் அப்படின்ற ஸ்குவாட்ல இருக்கா, அண்ட் இவங்களோட பிரதர்ஸ் தான் அதுல இருக்காங்க அப்படின்னும் போது நான் என்னோட அண்ணனுங்களை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட நேம் டோல்டோ அண்ட் மால்மா. ரொம்ப சூப்பரான பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் நம்ம ஐவி கிட்ட வந்து, ஏய் நீ சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க, ரொம்ப சூப்பரா இருக்க, பேசாம நீ பெருசானதும் எங்களோட கேங்ல வந்து சேர்ந்துக்கிறியான்னு சொல்லி கேட்கும் போது லட்ருவா அங்க வந்து, இவன் என்னோட லிட்டில் பிரதர், நான் தத்தெடுத்துக்கிட்டேன்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க கேப்டன் பொரோல்டா வராரு. அவங்கள பார்த்த உடனே இந்த ட்வின்ஸும் மீலாவும் நாங்க கிளம்புறோம், அர்ஜென்டான விஷயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் லட்சுவா சொல்றான், இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த கேப்டன்னா ஆகாது, அதனாலதான் போயிட்டாங்க, சோ நீ எதுவும் பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கேப்டன் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, உங்களோட மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நெக்ஸ்ட் நம்ம ஒட்டோல்வா தானே போறோம், நீங்க சொன்ன கிட் இவன் தானே, நம்ம ஐவிய கூட்டிட்டு போயிட்டு அங்க விட்டுறலாம், நீங்க பண்ண ப்ராமிஸ பண்ணிடுங்கன்னு சொல்லும் போது இதை கேட்ட ஐவிக்கு ஜாலியா இருக்கு. நீங்க நிஜமாவே என்ன கூட்டிட்டு போய் விட போறீங்களா அப்படின்னும் போது, ஆமா நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்ககிட்ட அதான சொன்னோம் அப்படின்ட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஐவி டென்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு பிரசன்ஸ் அவளுக்கு ஃபீல் ஆகுது. இது என்ன ரொம்ப கிரீப்பா இருக்கு, சொரா நீ வந்து இந்த பேக்ல ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு லட்சுவா அங்க வந்து, ஐவி நாளைக்கும் நீயே சமைக்கிறியா, உன்னோட சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லும் போது ஐவியும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. அண்ட் அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த சில்லிங் ஃபீல் எனக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவர் அங்க வந்தாரு, ஒருவேளை இவங்களாலதான் அந்த ஃபீல் எனக்கு வருதா, இவங்க கெட்டவங்களான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது சோரா ரொம்ப ஜாலியாவே குதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான், ஹே நீ என்ன பேசுறனே எனக்கு புரிய மாட்டேங்குது, மேபி மீலா கிட்ட கேட்கலாம், அவங்க ஹை ரேங்கிங் டேமர்ல, சோ உன்னோட லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவன் ஒரு மாதிரி சிலிர்த்துக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுக்கறான். இவன் ஏன் இதெல்லாம் சொல்றான், ஒருவேளை இவனுக்கு பேட் பீப்புள்ஸ் எல்லாம் யாரு அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றானா, இந்த பிளேசிங் ஸ்குவாட்ல இருக்க ஒவ்வொருத்தரோட நேமும் இவ சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இவன் நல்லா துள்ளி குதிக்கிறான். ஆனா மிஸ் மீலாவோட நேம் சொல்லும் போது மட்டும்தான் இந்த ஷிவரிங் ஃபீல் அவனுக்கு வருது. அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டோல்வாக்கு இவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உள்ள போறதுக்கு இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ஃபார்ம்ல நேம், அட்ரஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் இது இருக்கு. என்னோட ஊர் பேர் சொல்லாம நான் வரலாமான்னு சொல்லி கேட்கும் போது, நீ நிஜமா எந்த வில்லேஜ்ல இருந்துமா
வர, ஏன் அது எழுதுறதுல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்கும்போது, நான் லாட்டுமி வில்லேஜ்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே, ஓ அப்படியா, இந்த இடத்துல நீ லொகேஷன் போடல அப்படின்னா உனக்கு கேரண்டர் யாராச்சும் இருந்தா சொல்லு, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லும் போது, எனக்கு யாரும் இல்ல, நான் தனியா தான் டிராவல் பண்ணி வரேன், ஆனா எனக்கு கேரண்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ கேப்டன் ஓகிட்டோவோட நேம சொல்றா. இத கேட்ட உடனே, ஓ அவர்தான் உன்னோட கேரண்டரா, இதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தா சொல்லுமா, நீ வேற எதுவுமே பிரச்சனை இல்ல, உன்னோட நேமும் அப்ஜெக்டிவ் மட்டும் எழுதிட்டு நீ போலான்னு சொல்லும் போது, இவங்க 2 பேரும் சேர்ந்து பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அந்த கார்டு எடுத்து காமிச்ச உடனே நீ சொன்ன விஷயம் உண்மை, நீ உள்ள போலான்னு சொல்லிட்டு அனுமதிச்சிடுறாங்க. அண்ட் உள்ள இங்க போனதுமே இவளுக்கு அந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அட்வென்ச்சரஸ் எல்லாம் தங்குற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ இவங்க ஒரு பெரிய டென்ட்ட போடுறாங்க. நீங்களும் என் கூட தான் இருக்க போறீங்களான்னு சொல்லிட்டு ஐவி கேட்கும் போதுதான் அங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்பதான் இந்த கேங்கோட லீடர் சொல்றாரு, இந்த இடம் கொஞ்சம் அன்சேஃபா இப்ப இருக்கு சில்ட்ரனுக்கு பர்டிகுலர்லி, பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, அவங்க சில்ட்ரனை கடத்தி கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்காங்க, அதனால இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்கு. சோ நீ இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டா, அதுவும் ஒரு பையன் தனியா இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் நீயா தான் இருப்பேன்னு சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஐவி என்ன சொல்றானா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு, பிகாஸ் நான் ஃபாரஸ்ட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்னையும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லும் போது, இருமா நீ நெக்ஸ்ட் பேசுறதுக்குள்ள நான் இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஐட்டம் எடுத்து வெளியில இருந்து யாரும் உங்களோட கான்வர்சேஷன் கேட்காத மாதிரி ஒரு மேஜிக்கல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றாங்க. நீ உன்னோட ஸ்டோரிய சொல்லுன்னும் போதுதான் நான் ஃபாரஸ்ட்ல இருந்து வரும்போது ஒரு சில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது, ரொம்ப பயமா இருந்துச்சு. சோ அங்க இருந்து நான் எப்படியோ ஓடி வந்துட்டேன். அந்த சமயத்துலதான் ஒரு வைல்டு பீஸ்ட் அங்க வந்ததுனால அந்த சில்லிங் ஆரா என்னை விட்டு அப்படியே போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நேத்து கேம்ப்ல நான் தூங்கலான்னு இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு. அப்பதான் லட்சுவா அங்க வந்தாங்க, அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாரும், ஹே லட்சுவா, அப்ப நீ தான் அந்த பேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கியா, இரு உன்னை பொழந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க இருக்கிற நோகா என்ன சொல்றாரு, லட்சுவா ஒரு கழண்டு போன கேஸ் தான், பட் இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் அங்க இருந்தாங்களோ அவங்க லட்சுவா பார்த்த உடனே அங்க இருந்து அவங்க ஓடி போயிருக்காங்க, அதனாலதான் இவளுக்கு அந்த ஃபீலிங் உடனே போயிருக்கு அப்படின்னும் போதுதான் யாரா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஐவி சொல்றா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு மிஸ் மீலா அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா, நீ எப்படி இப்படி சொல்றன்னு சொல்லி கேட்கும் போது இவ என்ன பண்றான்னா, எனக்கு நல்லா தெரியும் அவங்கதான்ட்டு, பட் இது எதனாலன்னு சொல்லி என்னால சொல்ல முடியல அப்படின்னு இவ தயங்கும் போது, அது இல்லாம எப்படிமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கேட்ட உடனே, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து போயிடுறாங்க. சோ நெக்ஸ்ட் இவளோட டென்ட்டுக்குள்ள போனது சொராவை வெளியில வர வச்சு, இங்க பாரு சொரா, உன்னோட உண்மையா நான் அங்க சொன்னேன்னா இருக்கிறவங்க உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது சொரா நல்லா துள்ளி குதிக்கிறான். ஹே நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னா உன்னை பத்தி நான் இவங்க கிட்ட சொல்லலாமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எனக்கு பயமா இருக்கேன்னு சொல்லும் போது சொரா ஸ்மைலிங்காவே இருக்கான். அப்பதான் இவளுக்கு ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னது ஞாபகம் வருது, உண்மைய ரொம்ப காலம் மறைச்சு வைக்கவே முடியாது, அதனால என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ முழுசா நம்பறவங்களை மீட் பண்ணும்போது உன்னோட ஃபுல் சீக்ரெட்ஸ் சொல்லுன்னு அவங்க சொல்லிருப்பாங்கல்ல, அத இவளுக்கு ஞாபகம் வந்த உடனே இவ ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, இந்த பிளேசிங் ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாரும் திருப்பி ஐவிய வந்து பார்க்க வராங்க. உடனே அந்த மேஜிக் ஐட்டம் வச்சு இவங்கள ஒரு க்ளோக் மாதிரியும் போட்டுக்கிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்ன மாதிரியே மீலா சஸ்பீஷியஸா தான் இருக்கா, ஏன்னா நீ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அவளை நாங்க பின்தொடர்ந்து போனோம், அண்ட் அவளும் அவளோட அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மர்ச்சன்ட் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நாம யூஸ் பண்ற இதே மேஜிக் ஐட்டம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஆள் போனதுக்கு அப்புறமா நான் நார்மலா போய் பேசுற மாதிரி யார் அவங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு மர்ச்சன்ட் இங்க டிரெக்ஷன் கேட்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் அது எவ்வளவு அப்பட்டமான பொய்யா இருக்கு, ஒரு டிரெக்ஷன் சொல்றதுக்கு யாராச்சும் இந்த மேஜிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ரிசப்ஷன்ஸ் கிட்டயும் நான் கேட்டுட்டேன், எந்த ஒரு மர்ச்சன்ட்டும் இங்க வரலன்னும் போது இது ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு, நீயும் பாதுகாப்பா இரு, நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னும் போதுதான் நம்ம ஐவி சொல்றா, நான் சொன்னது எப்படி நீங்க நம்புனீங்க, நான் எந்த ஒரு ப்ரூஃபுமே உங்களுக்கு காமிக்கலையே அப்படின்னும் போதுதான் லட்சுவா கேக்குறான், நீ எதுக்கு எங்களுக்கு ஃபுட் நல்லா டேஸ்டா சமைச்சு போடுற அப்படின்னு கேட்கும்போது ஐவி சொல்றா, ஆமா நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க சாப்பிடும் போது நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னும் போது, சரி நீ இப்படி நினைக்கிறல்ல, நீ கெட்டவனா இருக்க வாய்ப்பே இல்ல, அதனாலதான் உன்னை நாங்க எல்லாருமே நம்புறோம்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஐவிக்கு கண்ணே கலங்குது. என் ஊர்ல இருக்க ஒருத்தர் கூட என்ன நம்பல, என்னோட பேரண்ட்ஸ் கூட என்ன விட்டுட்டாங்க, ஆனா இவங்க நம்புறாங்களேன்னு சொல்லிட்டு இவ என்ன சொல்றானா, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் நான் மறைச்சிட்டேன், என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு குட் பீப்பிள் யாரு பேட் பீப்பிள் யாருன்னு சொல்லிட்டு இருந்தான், அப்பதான் அவன் மிஸ் மீலா தான் கெட்டவங்கன்ட்டு எனக்கு காமிக்கும் போது அதே விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண, வாங்க என்னோட ஃப்ரெண்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு டென்ட்ல போயிட்டு ஓபன்
ஓபன் பண்ணிட்டு சராவை இன்ட்ரோடியூஸ் பண்றா. இவன் தான் என்னோட கியூட் லிட்டில் ஃப்ரெண்ட் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அங்க இருக்கிற எல்லாரும் இந்த ஸ்லைம் ரொம்ப கியூட்டா இருக்கு, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்லைமை நாங்க பார்த்ததே இல்ல, இது ரேர் மான்ஸ்டர் போல இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இது ரொம்ப கியூட்டா உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை கைஸ்.